السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. ما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. رب اشرح لي ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. رب يسر ولا تعسر إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب. அளவில்லா கருணையாளர் நிகழ்ந்தால் முடியும் அல்லாஹ்வின் பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களுடைய வழிமுறையை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், ஐம்மாக்கள், இன்னும் நல்லடியார் அனைவர் மீதும், குறிப்பாக அல்லாஹ்வின் இல்லத்தில் புண்ணியமிக்க ரமலானை பயனுள்ள வழியில் கழிக்க வேண்டும். இந்த ரமலானுடைய காலங்களில் அமல்களை, இபாதத்துகளை அதிகமாக செய்ய வேண்டும் என்கிற ஆர்வத்தோடு அல்லாஹ்வின் இல்லத்தில் அல்லாஹ்வின் தூதர்கள் காண்பித்திருக்கின்ற வணக்கத்தை நிறைவேற்றியவர்களாக இங்கே அமர்ந்திருக்கின்ற நம் அனைவரும் மீது வல்ல ரஹ்மான் அல்லாஹ்வின் கருணையும் கிருபையும் நிலவட்டும் என்கிற பிரார்த்தனையோடு இருந்து உரைய ஆரம்பிச்சுகிறேன். அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, மஹதி என்பவர் யார் என்கிற ஒரு கேள்விக்கான விடை காண வேண்டும். உண்மையில் அப்படி ஒருவர் இருக்கிறாரா இல்லையா, அல்லது இந்த சமுதாயத்தில் பலரும் அவரை குறித்து பல்வேறு விதமான கருத்துக்களை கொண்டிருக்கின்றார்கள். அதில் எந்த கருத்து சரியானது என்பதை எல்லாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஆவலோடு நாம் அமர்ந்திருக்கின்றோம். அதே போன்று மஹதியுடைய வருகைக்கும் மறுமைக்கும் என்ன தொடர்பு என்பதும் நமக்கில்லை இருந்து கொண்டிருக்கின்ற ஒரு கேள்வி. இதன் அடிப்படையில் சமுதாயத்தில் மஹதி என்கிற பெயர் மூலமாக ஏராளமான குழப்பங்கள் நேர்ந்திருக்கின்றது. சமுதாயத்திலே பல்வேறு விதமான ஃபித்னாக்கள் இதன் மூலமாக உருவாக்கப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் மஹதியை பற்றி நாம் அறிந்து கொள்வது அவசியம். காரணம், மஹதி அவர்களை பற்றி ஹதீஸ்களில் வந்துள்ளது. அதன் அடிப்படையில் இந்த சமுதாயத்தில் நிலவுகின்ற மஹதியை பற்றிய கருத்தை இமாம் இப்னுல் கையிம் ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் மனாருல் முனீஃப் என்கிற அவருடைய நூலிலே சொல்லுகிற போது சொன்னார்கள், சமுதாயத்தில் 4 விதமான கருத்துக்கள் நிலவுகிறது. மஹதி அலைஹிஸ்ஸலாம் யார் என்பது தொடர்பாக 4 விதமான கருத்துக்கள் இந்த சமுதாயத்தில் நிலவுகிறது. ஒன்று, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்தான் மஹதி. ஏனென்றால் ஒரு ஹதீஸ் இருக்கிறது, லா மஹதிய இல்லா ஈசா பின் மரியம், ஈசா பின் மரியமை தவிர மஹதி என்பவர் இல்லை என்ற ஒரு நபிமொழி இப்னு மாஜா என்கிற ஹதீஸ் நூலில் பதிவாகியிருக்கிறது. இந்த ஹதீஸை அடிப்படையாக வைத்துக் கொண்டு சிலர் என்ன கருத்தை கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் மஹதி, மஹதி தான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்கிற ஒரு நிலைப்பாட்டு சில அறிஞர்களால் எடுக்கப்பட்டிருக்கிறது. வேறு சில மக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, பனுல் அப்பாஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு கோத்திரத்தை சார்ந்தவர்கள், அதாவது அப்பாசியா ஹிலாஃபத் தெரியுமா, உமவியாக்குடைய ஆட்சி, அதன் பின்னர் அப்பாசியாக்குடைய ஆட்சி. அந்த அப்பாசியாக்குடைய ஆட்சியில பனுல் அப்பாஸை சார்ந்த ஒரு மனிதர், அவர் இந்த சமூகத்தை ஆட்சி செலுத்தினார், அவர்தான் மஹதி. அவருக்கு பின்னாடி என்ன மஹதி என்று யாரும் கிடையாது என்கிற ஒரு கருத்தையும் சிலர் கொண்டிருக்கிறார். மூன்றாவது ஒரு கருத்து, முஹம்மது பின் அசன் அல் அஸ்கரி என்று சொல்லக்கூடிய ஒருவர். இவர் அசன் அல் அஸ்கரி என்பவர் ஹிஜ்ரி 260 வாழ்ந்தவர். ஹிஜ்ரி 260. அப்படியானால் இன்றிருந்து ஏறத்தாழ 1200 வருடங்களுக்கு முன்பாக. அவர் யார் என்றால், ஷியாக்கள் அவருடைய இமாம்களில் ஒருவராக போற்றுகின்றவர். ஹசன் அல் அஸ்கரி என்பவர் ஷியாக்களுடைய இமாம்களில் ஒருவர்.
அந்த இமாமியத் கோட்பாடு என்பது ஷியாக்குடைய மத நம்பிக்கையின் ஒரு அடையாளம். இமாமியத், அதாவது ஒரு இமாம் ஒருத்தர் இருக்கணும், எல்லா காலத்திலும் அவர்களை வழிநடத்துகின்ற ஒரு இமாம் ஒருவர் இருப்பார். நீங்க சமீபமாக ஈரானுடைய செய்திகளை வெளி உலகத்தில் அதிகமாக பேசப்படுகிறது. இப்ப ஈரானுடைய இமாம் யார் என்று கேட்டால் ஆயத்துல்லா அல் ஹாமினி. அதே நேரத்தில் ஈரானுடைய பிரசிடென்ட் யார் என்று கேட்டால் அது அவர் அல்ல, அது வேறொருவர். அந்த நாட்டுடைய சுப்ரீம் லீடர் என்று ஆயத்துல்லா அல் ஹாமினி என்பவருக்கு சொல்லப்படும். அதான் அவருடைய நம்பிக்கை. அதன் அடிப்படையில் அவர்களை வழிநடத்துகின்ற புனிதர் என்கிற அடிப்படையில் ஒரு இமாம் ஒருவர் இருப்பார். அப்படியான இமாமாக இருந்தவர் தான் ஹசன் அல் அஸ்கரி என்று சொல்லக்கூடிய நபர். அவர்தான் யாரு? அவருடைய மகன். இதில் வேடிக்கை என்னன்னு சொன்னா, வரலாற்றில் சொல்லப்படுகின்ற உண்மை என்றால் அவருக்கு மகன் பிறக்கவே இல்லை. 260 அவர் மரணிக்கிறார். அவருக்கு மகன் என்று எந்த சந்ததியும் இல்லை. கடைசி வரையிலும் அவர் சந்ததி இல்லாதவராக வாழுகிறார். ஆனால் ஷியாக்களால் ஜோடிக்கப்பட்ட ஒரு கதை 255, அதாவது மரணிப்பதற்கு 5 ஆண்டுகளுக்கு முன்பாக அவருக்கு முஹம்மது என்கிற ஒரு மகன் பிறந்தார். அந்த மகன்தான் யாரு? மஹதி. அப்படியானால் அவர் எங்கே என்று கேட்டால், அவரை பொறுத்தவரை அவர் 5 வயது இருக்கும்போது, யாரு? முஹம்மது பின் ஹசன் அல் அஸ்கரி என்று சொல்லக்கூடிய நபர் 5 வயதாக இருக்கிற போது ஈரானில் இருந்து கொண்டிருக்கிற சாமரா என்கிற ஒரு இடத்துடைய பேர் சாமரா. அந்த சாமரா என்கிற இடத்துல ஒரு குகை ஒன்று இருக்கிறது. அந்த குகைக்குள்ளே 5 வயது சிறுவனாக இருக்கிற போது அவர் தன்னுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காண்டி அங்கே சென்று தஞ்சம் புகுந்தார். அந்த குகைக்குள்ளே போய் ஒளிந்து கொண்டார். இதுதான் ஷியாக்குடைய நம்பிக்கை. அந்த முஹம்மது பின் ஹசன் அஸ்கரி என்று சொல்லக்கூடிய அதுவே கற்பனை என்பது வேறு விஷயம். அப்படியான ஒரு நபர் தான் இறுதி காலத்தில் மஹதியா வருவார். அதுவரையிலும் அவர் என்ன செய்கிறாரு? மறைவான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பார். அதற்கு கைபியா என்கிற ஒரு கோட்பாடு என்று அவர்கள் சொல்வார். கைபியா என்றால் கைபு. கைபுனா அர்த்தம், கைபுனா மறைவான விஷயம். அப்ப கைபியா என்றால் மறைவாக இருத்தல் என்கிற ஒரு கோட்பாடை அவர்கள் சொல்லிவிட்டு அதன் அடிப்படையில் அவர் என்ன செய்றாங்க? வெளி உலகத்திற்கு தெரியாமல் அந்த குகைக்குள்ள தஞ்சம் புகுந்து ஏறத்தாழ 1200 வருடங்கள் ஆயிடுச்சு. இன்று வரைக்கும் அங்கே என்ன செய்றார்? அவரு ஒளிந்த மாதிரியே இருந்து கொண்டிருக்கிறார். இதில் என்ன ஒரு வேடிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏறத்தாழ இந்த கைபியா கோட்பாடை அவர்கள் 300 ஆண்டுகள் 260 560 வரையிலான காலகட்டம் வரையிலும் அவர்கள் என்ன செஞ்சாங்க? அந்த கைபியா கோட்பாடை ப்ரொபகண்டா பண்ணாங்க, பிரச்சாரம் பண்ணாங்க. பிறகு அது என்னதுன்னா, நம்முடைய கொலாக்கியல் பாஷையில் சொல்கிறதா அப்படி அவங்க என்ன செஞ்சாங்க? கதை விட்டு கொண்டிருந்தாங்க. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அந்த கதை ஒரு மதிப்பில்லாமல் போயிடுச்சு, மக்களுக்கு நம்பிக்கை இழந்துருச்சு. அப்போ அவங்க என்ன செஞ்சாங்க? அந்த இடத்துல அவங்க என்ன செய்றாங்க? கதையை மாற்றுகிறார்கள். மஹதி அல் முன்ததிர், மஹதி அல் மஅஊத், வாக்களிக்கப்பட்ட மஹதி, எதிர்பார்க்கப்படுகின்ற மஹதி அவர்தான். அவர் வருவார், வருகின்ற நேரத்தில் கியாமத்துடைய நாள் இருக்கும் என்று அந்த நபரோடு சேர்ந்து இந்த சம்பவங்களை ஜோடித்து விட்டார்கள். இப்படியான ஒரு மஹதி ஷியாக்களால் நம்பப்படுகிறது. அடுத்ததாக 4வது ஒரு கருத்து. எத்தனை கருத்து இருக்குன்னு சொன்ன நம்ம 4 கருத்து. அப்ப 4வது கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகளான ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய வம்சாவளியில் ஹசன் ரலியல்லாஹுடைய பிள்ளைகளில் ஒருவராக மஹதி என்கிற ஒருவர் வருவார் என்பது 4வது ஒரு கருத்து. இந்த 4 கருத்துக்களும் சமூகத்திற்கு மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கு. இதில் முதல் கருத்தாக நாம் என்ன சொன்னோம்? ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் மஹதி. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கடைசி காலத்தில் வருவார்கள். அதை அல் குர்ஆன் சொல்லுகிறது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னறிவிப்பு செய்திருக்கின்ற பல்வேறு ஹதீஸ்களில் அந்த செய்தி இடம்பெற்றிருக்கிறது. இதில் எந்த சந்தேகமும் இல்லை, எல்லாருமே உறுதியாக நம்புகிறோம்.
அப்ப அதன் அடிப்படையில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் மஹதியா? அதே போன்று அறிவிப்புகள் இருக்கிறது, லா மஹதியா இல்லா ஈஸா இப்னு மரியம் என்று, ஈசாவை தவிர வேறு ஒரு மஹதி இல்லை என்று அறிவிக்கப்பட்டிருக்கின்ற செய்தியில் இருக்கிறது. அதன் அடிப்படையில் அவர் மஹதியா இருப்பாரா என்று கேட்டால் இந்த ஹதீஸ் பலவீனமான செய்தி. இந்த ஹதீஸ் ஈசா தான் மசி என்று, ஈசா தான் மஹதி என்று சொல்லக்கூடிய அறிவிப்பு அது பலவீனமான செய்தி. அடுத்ததாக இஸ்லாமிய சமூகத்திலே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி காலகட்டத்தில் பல்வேறு நபர்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி மஹதி என்று சொல்லி இருக்கிறார்கள். உதாரணமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஜரீர் இப்னு அப்துல்லா என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர், அவருக்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் பிரார்த்திக்கிற போது சொன்னார்கள், அல்லாஹும்ம இஜ்அல்ஹு ஹாதியன் வ மஹதியா, அல்லாஹுவே இவரை நீ ஹாதியாக்கு மஹதியாக்கு. ஹாதி என்றால் நேர்வழியில் நடக்கக்கூடியவர், மஹதி என்றால் நேர்வழியில் வழிகாட்டப்பட்டவர், நேர்வழியின் பக்கம் மக்களை வழி நடத்துகின்றவர். அப்படியான ஒரு அந்தஸ்தை அவருக்கு வழங்கிட்டு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஜரீர் என்று சொல்லக்கூடிய நபித்தோழருக்கு அவரை பிரார்த்தித்திருக்கிறார். அதே போன்றுதான் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவருக்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இதே பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள். எப்படி? அல்லாஹ்வே அவரை ஹாதியாக்கு மஹதியாக்கு என்று. மஹதி என்றால் நேர்வழியில் நடக்கக்கூடியவர்கள், நேர்வழியின்பால் வழிகாட்டப்பட்டவர்கள். அதன் அடிப்படையில் சஹாபாக்கள் எல்லாம் யாரு? சஹாபாக்களில் சிறந்தவர்களாக இருந்தவர்கள், உம்மத்தை வழிநடத்துகின்ற தலைவர்களாக இருந்தவர்கள், அவர்கள் எல்லாம் மஹதிகள் தான். மஹதி என்பதுடைய பண்பை சொல் மஹதியுன், மஹதிகள். நம்ம தமிழ் சொல்லும்போது கல் வச்சா போதும் பண்பையா மாறிடும். அப்ப அந்த மஹதிகள் என்கிற பட்டியலில் ஏராளமான நபர்கள் இருக்கிறார். அதன் அடிப்படையில் தான் உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் 5ஆம் ஹலீஃபா என்று சொல்லப்படுபவர், அல்லது 2ஆம் உமர் என்று சொல்வார்கள். உமர் பின் அப்துல் அசீஸ், அந்த உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஒரு தாபி அறிஞர். அவர் இஸ்லாமிய ஆட்சியை பொறுப்பேற்று சிறந்த முறையில் அதை வழிநடத்தினார். அதன் காரணமாக இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள், இமாம் இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் போன்ற அறிஞர்கள் அவரை மஹதி என்று சொன்னார்கள். அவரை யாரும் சொன்னாங்க? மஹதி என்று சொன்னார்கள். ஆனால் அது எந்த மஹதி அல்ல, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இறுதி நாளுடைய அடையாளமாக இருந்து கொண்டிருக்கின்ற நபர் அல்ல. அதனால்தான் ஷேகுல் இஸ்லாம் இப்னு தய்மிய்யா அவர்கள் மஹதியை பொறுத்தவரை 2 வகையாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். 2 வகையான மஹதி இருக்கிறாங்க. ஒன்று மஹதி அல் முத்லக், பொதுவான மஹதிகள், வரையறை இல்லாமல் அந்த வார்த்தைகளை அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் யாருக்கெல்லாம் பயன்படுத்தி இருக்கிறார்களோ அதே போன்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த கருத்திற்கிணங்க யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் மஹதிகள். இதற்கு உதாரணம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்கு பின்னர் இந்த சமுதாயத்தில் ஏற்படுகின்ற குழப்பங்களை பற்றி எச்சரிக்கின்ற போது, அந்த குழப்பத்தில் நீங்கள் அகப்படக்கூடாது, நீங்கள் அந்த குழப்பங்களிலே சிக்கி சிதறி போய்விடக்கூடாது, வழிதவறி போய்விடக்கூடாது என்பதற்காண்டி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு வழிகாட்டுதல் என்று சொன்னால், அலைக்கும் பி சுன்னத்தி. எல்லா ஃபித்னாக்களும் குழப்பங்களும் இந்த சமுதாயத்தில் தோன்றும், வழிகேடர்களும் தோன்றுவார்கள், வழிகேடின் பக்கம் மக்களை அழைப்பார்கள், அதுதான் நேர்வழி என்று அவர்கள் வாதிடுவார்கள். அப்படிப்பட்ட ஃபித்னா வந்தால் நீங்கள் என்ன செய்யணும்? அலைக்கும் பி சுன்னத்தி, நீங்கள் என்னுடைய சுன்னாவை பற்றி பிடித்துக் கொண்டு வாழ வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்கக்கூடிய வழிகாட்டுதல் என்ன? அந்த நேரத்தில் என்னுடைய சுன்னத் என்னவோ அதை நீங்க பற்றி பிடித்துக் கொண்டிருங்க. அடுத்ததாக சொன்னாங்க வசுன்னத்த மஹதியின் ராஷிதீன். மஹதிகள், மஹதியின் என்று சொன்னால் மஹதி என்பதை பன்மை சொல்லாக மஹதியின், மஹதிகளாக இருந்து கொண்டிருக்கின்ற, நேர்வழியில் நடக்கின்ற, நேர்வழியின்பால் வழிகாட்டப்பட்டிருக்கின்ற ஹுலஃபாக்கள். வசுன்னத்த ஹுலஃபா அல் மஹதியின் ராஷிதீன், என்னுடைய ஹலீஃபாக்களாக இருந்து கொண்டிருக்கின்ற, நேர்வழியில் நடக்கின்ற, நேர்வழியின்பால் வழிகாட்டப்பட்டிருக்கின்ற அவருடைய அடிச்சோட்டை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று சொன்னார்கள். இது யார் பிடிக்கும்? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, அலி ரலியல்லாஹு அன்ஹு, ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா, இப்படி என்ன செஞ்சாங்க? இந்த சஹாபாக்களை, என்றால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதோடு இந்த சமுதாயத்திற்கு அற்புதமான ஒரு வழிகாட்டுதலை சொன்னார்கள். இந்த வழிகாட்டுதலை நம்ப
மறந்ததன் காரணமாக அல்லது நம்ப மறுத்ததன் காரணமாக தெரியல, சமுதாயத்தில் பெரும் குழப்பம் இந்த மஹதி என்கிற கான்செப்டை அடிப்படையாக கொண்டிருக்கிறது. என்ன அப்படின்னு சொன்னா, எனக்கு பின்னர் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல் ஹிலாஃபத்து மின் பஅதி 30 சனா, எனக்கு பின்னர் இந்த சமுதாயத்தில் ஹிலாஃபத் என்ன எழுது, ஹலீஃபா, அதாவது வழி தலைமுறையாக ஒரு ஆட்சியை நிறுவிக்கொண்டு வருதல், அப்படியான நிலை எனக்கு பின்னர் இந்த சமுதாயத்தில் 30 ஆண்டுகள் இருக்கும். எத்தனை வருஷம்? 30 வருஷம் தான் ஹிலாஃபத். இவங்க உஸ்மானிய ஹிலாஃபத்து, இங்கே உஸ்மானிய ஹிலாஃபத்து உஸ்மான் ரலியல்லாஹு கிடையாது, இங்கே துருக்கியில் ஆட்சி செஞ்சாங்க இல்லையா, ஷிர்கையும் குஃபரையும் அடிப்படையாக கொண்ட ஆட்சி நடந்தது. அதற்கு பேர் என்னது? அது ஹிலாஃபத். இஸ்லாமிய ஷரியாவில் அது ஹிலாஃபத் அல்ல. ஏன்னா ரசூலுல்லாஹ் அவர்கள் சொன்னது என்ன, எனக்கு பிறகு இந்த சமுதாயத்தில் 30 ஆண்டுகள் தான் ஹிலாஃபத் இருக்கும். அப்போ இந்த ஹதீஸை மறுக்கின்றவர்கள் தான் காலம் ஃபுல்லா இஸ்லாமிய ஆட்சி ஹிலாஃபா என்கிற வாதத்தை கொண்டு நடப்பார்களே தவிர இதை நம்பிக்கை கொள்ளக்கூடியவர்கள் அப்படி சொல்ல மாட்டாங்க. ஏன்னா ரசூலுல்லாஹ் அவர்கள் தெளிவாக சொல்லிட்டு போயிட்டாங்க, அந்த 30 ஆண்டுகளுக்கு பிறகு என்ன நடக்கும்? மன்னர் ஆட்சி உருவாகும். அதற்கு பின்னால் நடந்து கொண்டிருக்கிற அத்தனை ஆட்சியும் அது என்னதான்? மன்னர் ஆட்சி தான். மீண்டும் ஹிலாஃபத் உருவாகும். அது எப்போது? மஹதி அலைஹிஸ்ஸலாமுடைய வருகையோடு. மஹதியுடைய வருகைக்கு முன்னால் இஸ்லாமிய ஹிலாஃபா என்பது இந்த சமுதாயத்தில் இல்லவே இல்லை. அப்படி யாரெல்லாம் இருக்கு என்று வாதிடுகிறார்களோ அவர்கள் பகல் கனவு காணக்கூடியவர்கள், அப்படியான மனக்கோட்டை கட்டி வைத்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள். அதனால தான் இந்த சப்ஜெக்ட், இந்த மஹதி என்கிற தலைப்பு அவர்களுக்கு ரொம்ப தேவையானதா இருக்கு. நீங்க பார்த்தீங்கன்னா சமுதாயத்தில் குழப்பம் செய்யக்கூடிய இந்த குழப்பவாதிகள் பலருமே என்ன செய்வாங்க, மஹதி என்கிற கான்செப்டை அதிகமாக தூக்கி பிடித்து பேசுவார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், மஹதி ஒருவர் வருவார், வந்தால் அவர் என்ன செய்வார், எங்களை சார்ந்தவராக இருப்பார். எங்களை சார்ந்தவர்னா யார் அவங்களுக்கு அப்படி கொடி பிடிச்சிட்டு இருக்காங்களோ எங்க டீமில் இருப்பார். அது மட்டுமல்ல, அவர் வந்துட்டார்னா நாங்கள் உங்களெல்லாம் சும்மா விட மாட்டோம். யார்? நம்ம கூட்டம். இப்போ நம்மளாம் யாருன்னா மஹதிக்கு ஆன்டி, அகைனிஸ்ட், சரிங்களா, எதிரணியினர் என்று இந்த மக்கள் வாதிட்டுக் கொண்டிருக்கிறாங்க. எந்த மக்கள்? ஹிலாஃபாவாதம் பேசக்கூடிய ஒரு கூட்டம். அதற்கென்று சில அமைப்புகள் இருந்து கொண்டு, அதற்கென்று சில சித்தாந்தங்கள் இருந்து கொண்டிருக்கு. அப்படியானவர்கள் என்ன செய்றாங்க, இதை நோக்கி மக்களை அழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பது இன்றைக்கு நாம் நடைமுறையில் பார்த்து கொண்டிருக்கின்ற ஒரு உண்மை. அப்ப இப்படியான மஹதி என்கிற சப்ஜெக்டை பற்றி இஸ்லாமிய சமூகத்தில் இது போன்று 4 விதமான கருத்துக்கள் இருந்து கொண்டிருக்கு. இதில் எந்த கருத்து சரியானது என்பதை நாம் அறிந்து கொள்வதாக இருந்தால் அதற்கு என்ன அளவுகோல் என்றால் ஆதாரங்கள் தான் அளவுகள், ஆதாரங்கள் தான் அதற்கான அளவுகோல். இதையெல்லாம் தாண்டி இன்னொரு கூட்டம் இருக்கு. என்ன கூட்டம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மஹதின்னு ஒருத்தர் கிடையவே கிடையாது. மஹதி என்பது பொய்வாதம், அது ஒரு கற்பனை என்கிற ஒரு கருத்தை முன்வைக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அதற்கு அவர்கள் என்ன செய்வாங்கன்னா, அதற்கு ஒரு ஆதாரத்தை அது வாதமாக அவர்கள் முன்வைப்பார்கள். சஹீல் புகாரி என்கிற ஹதீஸ் நூலில் மஹதி என்கிற நபரை பற்றிய ஹதீஸ் இல்லை. சஹீல் முஸ்லிம் என்கிற ஹதீஸ் நூலிலும் அப்படியான நபரை பற்றிய எந்த அறிவிப்பும் இல்லை. அப்படியானால் மஹதி என்பவர் இல்லை. எப்படி லாஜிக் எப்படி புரியுதுங்களா? புகாரில இல்லை, முஸ்லிமில் இல்லை, எனவே என்ன இல்லை, மஹதி இல்லை. அன்பானவர்களே, சஹாபாக்களில் 36 சஹாபாக்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க, மஹதி தொடர்பான செய்திகளை அறிவித்திருக்கிறார். ஒரு இது நபர்கள் அல்ல. எத்தனை நபர்கள்? 36 சஹாபாக்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க, அவர்களை பற்றி ஹதீஸ்களை அறிவித்திருக்கிறார். ஏறத்தாழ 28க்கும் மேற்பட்ட ஹதீஸ் நூல்களில் புகாரி முஸ்லிமை தவிர்த்து இருக்கக்கூடிய சுனன்கள், மசானிதுகள், முசன்னஃபாத்துகள் என்று ஹதீஸ் கித்தாபுகளுக்கு பல கேட்டகரி இருக்கு. சுனன் கித்தாப் என்று சொன்னால் சுனன் அபூ தாவூத், சுனன் திர்மிதி, சுனன் நஸை, சுனன் இப்னு மாஜா, இதெல்லாம் சுனன்கள் என்று சொல்லக்கூடிய அந்த பட்டியலில் வருகின்ற ஹதீஸ் நூல்கள். முஸ்னத் என்று சொன்னால், மசானித் என்று சொன்னால் முஸ்னத் அஹ்மது, முஸ்னத் பஸார், இப்படி என்ன செய்வாங்க, முஸ்னத் அபி யஅலா, இப்படியான கித்தாபுகளுக்கு மசானித் என்று சொல்வார்கள். முசன்னஃபாத் என்று சொன்னால் முசன்னஃப் இப்னு அபி ஷைபா, முசன்னஃப் இப்னு அப்துர் ரஸாக், இப்படியான ஹதீஸ் கிதாபுகள் இருக்கு. இது ஒரு பெரிய
கடல் போன்ற ஒரு துறை இருந்தாலும் கூட மேலோட்டமாக நான் உங்களுக்கு சொல்லிவிட்டு செல்கிறேன். அப்போ இது போன்று இருக்கக்கூடிய ஹதீஸ் நூல்களில் ஏறத்தாழ 20ற்கு மேற்பட்ட கிதாபுகளில் மஹதியை பற்றிய அறிவிப்புகள் இடம்பெற்றது. அதில் ஹதீஸை தரம் பிரித்திருக்கின்ற அறிஞர்கள், பல்வேறு ஹதீஸ்களை நிபுணர்கள், இமாம் இப்னுல் கைம் ஜோஸி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள், இமாம் சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள், இதுபோன்று பல ஹதீஸ் துறை சார்ந்த வல்லுநர்களாக இருந்து கொண்டிருக்கின்ற அறிஞர்கள் ஏறத்தாழ 50ற்கு மேற்பட்ட ஹதீஸ்கள் மஹதி தொடர்பாக இருந்து கொண்டிருக்கிறது. அதில் ஸஹீஹான ஹதீஸ் இருக்கிறது, பலவீனமான ஹதீஸ் இருக்கிறது, மௌதுவான ஹதீஸும் இருக்கிறது. அதில் மாற்று கருத்து இல்லை. ஸஹீஹான ஹதீஸ் என்று சொன்னால் நம்பகமான ஹதீஸ், பலவீனமான ஹதீஸ்கள் என்று சொன்னால் நம்பகத்தன்மையில் குறையுள்ள ஹதீஸ், மௌதுவான ஹதீஸ் என்று சொன்னால் இட்டுக்கட்டப்பட்ட செய்தி, பொய்யா புனையப்பட்டிருக்கின்ற செய்தி. அதற்கும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் சம்பந்தமே இருக்காது. அப்படியான செய்திகள் என்ன செய்து மஹதி தொடர்பாக இருக்கின்றது. அதை வைத்துக்கொண்டு மஹதி என்கிற தலைப்பை நாம் நிராகரிக்க முடியுமா என்று கேட்டால் நிச்சயமாக நிராகரிக்க முடியாது. ஏனென்றால் அதில் நான் முதல் சொன்னதன் அடிப்படையில் நம்பகமான ஆதாரபூர்வமான செய்தியும் என்னது மஹதி தொடர்பான ஹதீஸ்களாக இருந்து கொண்டிருக்கிறது. இப்போ மஹதியுடைய விஷயத்தை பொறுத்தவரையில் இன்றைக்கு அந்த தலைப்பு பேசுகின்ற பெரும்பான்மையினர்கள் ஒரு குழப்பத்தில் இருந்து கொண்டு தான் பேசிக்கொண்டிருப்பாங்க. தமிழகத்தில் ரொம்ப சொற்பமானவர்கள் தான் இந்த தலைப்பை பேசியிருக்கிறாங்க. அதில் பேசினவங்க ஒன்று ஹிலாஃபா வாதத்திற்காண்டி அவருடைய தலைப்பை கொண்டு வருவார்கள், கொண்டு வந்து என்ன செய்வாங்க, இல்லாத பொல்லாத கற்பனைகளை இணைத்து கொண்டு மஹதி கேரக்டரை என்ன செய்வாங்க, பில்டப் பண்ணுவாங்க. இன்னொரு சாரார் என்ன செய்கிறாங்க, மஹதியை டேமேஜ் பண்ணுறதுக்காண்டி, மறுக்கிறதுக்காண்டி, இல்லை என்று அதை புறந்தள்ளுவதற்காண்டி இந்த தலைப்பை பேசியிருக்கிறார். இப்படியான ஒரு நிலையில் தான் நாம் என்ன செய்கிறோம், இந்த தலைப்பை கையில் எடுத்திருக்கிறோம். இதற்கு 2 காரணம். ஒன்று, உண்மையான மஹதியை பற்றி ஆதாரங்களில் என்ன வந்திருக்கிறதோ அதை நாம் என்ன செய்யணும், உண்மையாக அறிந்து கொண்டு அதை நம்பிக்கை கொள்ளணும். ஒன்று. இரண்டாவது, மறுமைக்கும் இவருக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது. அதன் அடிப்படையில் நாம் என்ன செய்யணும், இந்த செய்தியை நாம் அறிந்து கொள்ள வேண்டியிருக்கு. இவருடைய வருகை இல்லாமல் இந்த சமூகம் ஒரு தலைமையின் கீழ் ஒன்றிணையாது. முஸ்லீம் சமுதாயம் நம்ம ஆசைப்படுறோம், எல்லா நாளுக்கும் நமக்கு என்ன ஆசை, ஒட்டுமொத்த உம்மாவும் ஒரு தலைமையின் கீழ் ஒன்றிணைய வேண்டும், முஸ்லீம் சமுதாயத்திற்கு ஒரு வலுவான தலைமை இருக்க வேண்டும். அது அதிகாரம் சார்ந்தாக இருந்தாலும் சரி, மார்க்க விஷயங்களில் வழிகாட்டக்கூடிய விதத்திலாக இருந்தாலும் சரி, ஒட்டுமொத்தமாக இந்த சமுதாயம் ஒரு தலைமையின் கீழ் ஒன்றிணைந்து செயல்படக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று நாம் ஆசைப்படுகிறோம். ஏனென்றால் அல்லாஹ் நமக்கு விதித்திருக்கின்ற கடமைகள், கட்டளைகள் அப்படித்தான் நமக்கு சொல்லுகிறது. அல் குர்ஆனில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ வஅத்தஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஆ வலா தஃபர்ரகு. நம்பிக்கை கொண்டவர்களை அழைத்து அல்லாஹ் சொல்றான், நீங்கள் என்ன செய்யுங்க, வஅத்தஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஆ வலா தஃபர்ரகு. அல்லாஹ்வின் கயிற்றை நீங்கள் இறுக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், பிரிந்து விடாதீர்கள். பிரிந்து விடக்கூடாது. இந்த உம்மாவிற்கு பிரிவினை என்பது சாபக்கேடு. முஸ்லிம் சமுதாயம் எப்படி இருக்கணும், அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் சொல்லி காட்டுவதை போன்று ஒரு அணியில் ஈயத்தால் வார்க்கப்பட்டவர்களை போன்று ஒரே நேர்கோட்டில் பயணிக்கக்கூடியவர்களா இந்த உம்மத் இருக்க வேண்டும் என்பதைத்தான் அல்லாஹ் நமக்கு கடமையாக்கி இருக்கின்ற விஷயம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதைத்தான் நமக்கு அறிவுறுத்தி இருக்கின்றார்கள். அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பிரிந்து விடக்கூடாது, குழப்பத்தில் நீங்கள் சென்று விடக்கூடாது. யார் சமூகத்தை பிரித்து செல்கிறார்களோ, சமூகத்திலே பிரிவினை உண்டாக்குகிறார்களோ அவர்கள் தான் குழப்பவாதிகள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நமக்கு அறிமுகப்படுத்தி இருக்கின்ற அளவுகோல் இது. அப்படியான குழப்பங்கள் இஸ்லாமிய சமுதாயத்தில் ஏராளம் தோன்றி இருக்கிறது. ஹவாரிஜுடைய குழப்பம், ஷியாக்களுடைய குழப்பம், முஅத்தஸிலாக்களுடைய குழப்பம், ஜஹமியாக்கள், கதிரியாக்கள், முர்ஜியாக்கள், அஷாயிராக்கள், மாத்துரிதியாக்கள் என்று பல்வேறு குழப்பங்கள் இந்த சமுதாயத்திலே காலங்காலமாக உருவெடுத்திருக்கிறது. இன்றைக்கும் பல குழப்பங்கள் இருக்கு. அதை பட்டியலிட்டால் நம்ம அதை பேசுறதுக்கு நேரம் இருக்காது, அவ்வளவு குழப்பங்கள். இப்படியான குழப்பங்கள் நேருகிற போது இந்த சமுதாயம் பயணிக்க வேண்டிய பாதை என்ன, சமுதாயத்தினுடைய இலக்கு என்ன என்பதை பற்றி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தெளிவான முறையில் வழிகாட்டி இருக்கிறார்கள். இந்த அளவுக்கு சொன்னா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, தரக்துக்கும் அலல் மஹஜ்ஜத்தின் பைதா, உங்களை நான் விட்டு செல்லுகின்ற வழிமுறை என்ன தெரியுமா, வெள்ளை வெளியிலிருந்து பிரகாசிக்கக்கூடிய ஒரு மார்க்கத்தை நான் உங்களை விட்டு செல்கிறேன். லைலுஹா கனஹாரியா,
இந்த மார்க்கத்தின் இரவு கூட எப்படி இருக்கும் என்று சொன்னால் பகல் போன்று பிரகாசமாக இருக்கும். இரவும் பகலும் நமக்கு வேறுபடுத்தி பார்க்க முடியாத அளவிற்கு குழப்பங்கள் நிறைந்ததாக இருக்காது, மாறாக தெளிவானதாக இருக்கும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னாங்க, லா யஸிஉ அன்ஹா பஅதி இல்லா ஹாலிகும். எனக்கு பின்னர் இந்த மார்க்கத்திலிருந்து ஒருவன் வழிகேட்டுக்கு செல்கிறான், தடம் புரண்டு செல்கிறான், தவறான கொள்கைக்கு செல்கிறான் என்று சொன்னால் அவன் யார் தெரியுமா? ஹாலிகுன், அழிந்து போகக்கூடியவன். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அப்படி சொன்னாங்க ரசூலுல்லாஹி அவர்கள். அவன் அழிந்து போகக்கூடியவன், அவன் நாசத்துக்குரியவன், அவன் நரகத்துக்குரியவன் என்பதான் அதனுடைய பொருள். என்றால் அவன் நினைச்சான் நேர்வழியிலிருந்து தடம் புரண்டு செல்கிறான், சத்தியத்தை விட்டு தூரமாகிறான். அவன் அல்லாஹ்வுடைய வார்த்தையாக இருந்து கொண்டிருக்கிற அல் குர்ஆனையும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டுதலாக இருந்து கொண்டிருக்கிற அஸ்ஸுன்னாவையும் பின்பற்றுவதை விட்டு அவன் நினைச்சான் மனோ இச்சைகளை பின்பற்றுகிறான். ஒன்று அவனுடைய மனோ இச்சையை பின்பற்றுகிறான், இல்லாவிட்டால் அவன் நினைக்கிறான் அவனுக்கு ஒரு கோட்பாட்டை உருவாக்கி கொடுத்திருக்கின்ற வழிகேடர்களின் தலைவனாக இருந்து கொண்டிருக்கின்ற அந்த வழிகேட்டின் தலைவனாக இருந்து கொண்டிருக்கிற மனோ இச்சையை பின்பற்றுகிறான். ரெண்டுல ஒன்று தான் அவனுக்கு சாய்ஸ். ஒன்று அவன் சொந்தமாக ஒரு மனோ இச்சையை பின்பற்றுவான், இல்லாவிட்டால் அவனுக்கு ஒரு மூதாதையர் முன்னோர்கள் இருப்பார்கள், அவர் உருவாக்கி தந்திருக்கின்ற மனோ இச்சையை அவன் பின்பற்றுவான். எப்படி போனாலும் அவன் நினைச்சான் அவன் நாசத்திற்கு செல்கிறான் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அப்ப இப்படியான குழப்பங்கள் இந்த சமுதாயத்தில் இது போன்று பெயர்களை சொல்லி உருவெடுத்திருக்கிறது என்பதை நாம் இன்றைக்கு நிதர்சனமாக கண்டு கொண்டிருக்கிறோம். எனவேதான் நாம் நினைக்கிறோம் இந்த தலைப்பை நாம் பேசியிருக்கிறோம். அன்பானவர்களே, இந்த தலைப்பு ஒரு நீண்ட நெடிய தலைப்பு. இந்த தலைப்பில் நம்ம என்னெல்லாம் பேசணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மஹதி என்பவர் யார், அவரை குறித்து இப்போது நாம் சொல்லி காட்டியதை போன்று என்னெல்லாம் கருத்துக்கள் நிலவுகிறது, அதே போன்று இந்த மஹதி என்கிற நபர்களை மறுக்கக்கூடியவர்கள் யாரு, மறுக்கிற ஒரு பட்டியல் பெருசா இருக்கு. யாரெல்லாம் அவர் இல்லைன்னு மறுத்தாங்கன்ற அந்த பட்டியல் ஒரு பெரிய பட்டியல் இருக்கு. அதற்கு பிறகு உண்மையான ஆதாரங்களின் அடிப்படையில் மஹதி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி குர்ஆனும் சுன்னாவும் நமக்கு என்ன சொல்லுகிறது, என்ன ஆதாரங்களை சொல்லுகிறது. இப்போது நாம் ஒரு வாதத்தை சொன்னோம் அல்லவா, சஹீஹ் புகாரி முஸ்லிம் போன்ற ஹதீஸ் நூல்களில் அவருடைய பேர் இடம்பெறவில்லை என்ற கருத்தை சிலர் சொல்லுகிறார் என்று சொன்னோம் அல்லவா, அது உண்மையா இல்லையா என்பது போன்ற பல்வேறு விஷயங்கள் இந்த தலைப்பில் அலசப்பட வேண்டி இருக்கிறது. அதோடு இந்த தலைப்பிற்கு மறுமைக்குமான சம்பந்தம் இல்லை என்பதை பற்றியும் நாம் பேச வேண்டியிருக்கிறது. ஆனால் நமக்கு இருக்கக்கூடிய நாட்களும் நேரங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.